வாங்க மார்னிங் டிஃபன் பார்க்கலாமா. ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு ஆயில் விட்டு கடுகு உளுந்து போட்டுடணும். கடுகு உளுந்து பொரிச்சோடனே 3 தக்காளியை மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடணும். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வந்துடும். பச்சை வாசம் போனோடனே ட்ரை ஆனோடனே எடுத்துக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஆனால் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் மாவு ஊற்றி தோசை ரெடி பண்ணுறோம். தோசையில் ஒரு முட்டை உடச்சி போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணோடனே கொஞ்சமாக பெப்பர் போட்டு சால்ட்டு போட்டு லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஊற்றிடணும். ஓரத்தில் ஊற்றிட்டு லைட்டாக ஊற்றிடணும். உங்களுக்கு சட்னி சாம்பார் எதுவும் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் தான், டக்குன்னு இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். பூண்டு தக்காளி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அரைக்கணும். ஒரு 3 தக்காளிக்கு ஒரு 3 பூண்டு போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் பண்ணி ஊற்றணும். வாங்க சாப்பிட்லாம். தக்காளி தொக்கு எக் தோசை எப்படி செம்மையாக இருக்குது.